ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கன்வென்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பியூட் 1 இன்ட்டு பியூட் 2 இன் இல்லையா. முதல்ல ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதுறீங்க. பியூட்னா 4 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கணும். அப்போ நமக்கு என்ன CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2. இந்த பியூட் 1 நம்ம என்ன பண்ணால் பியூட் 2 வந்து நம்ம பண்ணணும். CH3 CH டபுள் பாண்ட் CH வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். ஓகேவா. ஸோ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ரியாக்டன்ட், இதான் நமக்கு வந்து ப்ராடக்ட். அப்போ இங்கே நம்பர் ஆஃப் கார்பன் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்குதா? சேஞ்ச் ஆகவே இல்லை. ஏன்னா இங்கேயும் 4 கார்பன் ஆட்டம் தான், ஹியர் ஆல்சோ 4 கார்பன் ஆட்டம் தான். பட் இங்கே என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குது? இந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து செகண்ட் பொசிஷன் வந்து மூவ் ஆயிருக்குது. அப்போ பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்குதுனாலே நம்ம மைண்டில் முதல்ல வர வேண்டியது மார்க்கோனிக் ஆஃப் ரூல் அண்ட் ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல். ஏன்னா நம்ம மார்க்கோனிக் ஆஃப் ரூல் அண்ட் ஆன்டி மார்க்கோனிக் ரூல் தான் புரோமின் வந்து முதல் இடத்துல வேணுமா ரெண்டாவது இடத்துல வேணுமா நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ நமக்கு பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னாலே நம்ம முதல்ல யூஸ் பண்ண வேண்டியது மார்க்கோனிக் ஆஃப் ரூல் அண்ட் ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல் தான். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாலிகுல் நம்ம எடுத்துக்க போறோம். மார்க்கோனிக் ஆஃப் ரூல் ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், HBr தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து நீங்க வந்து HBr வந்து நீங்க ஆட் பண்ண போறீங்க. அப்போ நம்ம வந்து பெராக்சைடு வந்து ஆட் பண்ணணுமா வேணாமா? ஏன்னா நமக்கு வந்து புரோமின் நமக்கு எங்க வேணும், அப்போ ரெண்டாவது பொசிஷன்ல நமக்கு வந்து டபுள் பாண்ட் வேணும் அப்படின்னா புரோமின் வந்து இந்த பொசிஷன்ல வந்து இருக்கணும். புரோமின் இந்த பொசிஷன்ல இருந்தா தான் அப்போ நம்ம HBr வெளியே அனுப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் பாண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். அப்போ ரெண்டாவது பொசிஷன்ல வேணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பெராக்சைடு வந்து நமக்கு வந்து தேவை கிடையாது. அப்போ நம்ம பெராக்சைடுன்றது உங்க டீச்சர் மாதிரி. அப்போ டீச்சர் இல்லை அப்படின்னா அப்போ ஹைட்ரஜன் எல்லாமே எங்க உங்க ஃப்ரெண்டு எங்க அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கே தான் போய் எல்லாருமே ஜாயின்ட் ஆவீங்க இல்லையா. அதே மாதிரி ஹைட்ரஜன் எங்க ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குதோ அந்த கார்பனுக்கு போவோம். புரோமின் வந்து நமக்கு வந்து செகண்ட் கார்பனுக்கு வந்து வரும். அப்போ CH3 CH2 CHBr ஓகே. CHBr வந்து வந்துடும். இங்கே நமக்கு வந்து CH வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். அப்போ ரெண்டு ஆட்டமை நீங்கள் உள்ள ஆட் பண்ணுறதுனால டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து சிங்கிள் பாண்டாக வந்து நமக்கு மாறிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பீட்டா எலிமினேஷன் வந்து நீங்கள் பண்ணணும். இந்த பிஆரும் இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா எலிமினேஷன் ஆர் டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் எது வேணாலும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். அப்போ இதுக்கு நம்ம என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும், ஆல்கஹாலிக் KOH. ஆல்கஹாலிக் KOH போட மறந்துடக்கூடாது. அக்வாஸ் KOH வேற, ஆல்கஹாலிக் KOH வேற. நீங்கள் வெறும் KOHன்னு போட்டால் கூட அது வந்து தப்பு தான். அப்போ ஆல்கஹாலிக் KOH போடும்போது தான் நமக்கு பீட்டா எலிமினேஷன் வந்து நமக்கு நடக்கும். அப்போ செகண்ட் பொசிஷன் நமக்கு என்னன்னா டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இதான் நமக்கு வந்து தேவையான ப்ராடக்ட். அப்போ அந்த மாலிகுலை பார்த்தே நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்னன்றதை நீங்கள் வந்து திங்க் பண்ணணும். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், முதல்ல நீங்கள் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் எழுதுங்க. இந்த கன்வென்ஷன் நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படி யோசிக்காதீங்க. இப்போ கன்வென்ஷனை பார்த்தோன்னே அதில் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து பேப்பரில் எழுத ஆரம்பிச்சிருங்க. அது 1 by 1 அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷன் வராது. நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யோசிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடைக்காது.